Hi everyone, welcome to Course Cracker. இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பைத்தன் ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரைட் அ பைத்தன் ப்ரோக்ராம் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் பேட்டர்ன் யூஸிங் நெஸ்டட் லூப். ஸோ நம்ம நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் வர வைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் அந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம கொண்டு வர போகிறோம் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி. ஸோ ப்ரோக்ராம் ஒன்றும் ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஜஸ்ட்டு 2 lines ஆஃப் கோட் தான். நெக்ஸ்ட்டு அதை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட ஆல்காரிதம் ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து 2 லூப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அவுட்டர் லூப், இன்னொன்று வந்து இன்னர் லூப். ஸோ பேசிக்காக நெஸ்டட் லூப்னால் என்னென்னா, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்து அதோட நேம் வந்து நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லூப் வந்து அவுட்டர் லூப் சொல்கிறோம். ஸோ அதில் என்ன பண்ணுறோம்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to 10 வைக்கிறோம். 1, 10. ஸோ இது 1, 10 கொடுத்தோன்னா எப்பயுமே லூப் எப்படி எண்ட் ஆகுனா, ஃபஸ்ட்டு 1ன்றது வந்து ஸ்டார்டிங் நம்பர். ஸோ 10ன்றது வந்து நம்ம ஃபைனலைஸ் எண்ட் நம்பர் கொடுப்போம். ஆனால் அந்த எண்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர் தான் அது முடியும். ஸோ நம்ம 10 கொடுத்தோன்னா அது 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகி காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னர் லூப். இன்னர் லூப் வந்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 0, I. ஸோ இங்கே ஐன்னு கொடுத்தது வந்து இப்போ ஐயோட வேல்யூ இங்கே 1ஆக இருந்ததுன்னா இங்கே 1 வந்துக்கும், 2ஆக இருந்தால் 2 எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஃபார்மெட். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைன் மட்டும் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 10. ஸோ 1, 10 சொல்லியிருக்கோம். ஸோ 10னா இது என்ன எடுத்துக்கும், I மைனஸ் 1ன்னு எடுத்துக்குமா? ஸோ அப்போ 10 - 1 9. ஓகே, அப்போது லூப் எத்தனை டைம் ரன் ஆக போகுதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் தான் ரன் ஆகும் லூப். ஓகேவா? ஏன்னா 10னா அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம லூப் எத்தனை டைம் ரன் பண்ண போகிறோம், 9 டைம்ஸ் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 9 டைம்ஸ்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் 9 டைம்ஸ் தான் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே 10 இருக்குது, அப்போ 10 டைம்ஸ் லூப் ரன் ஆகும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் நம்பர் என்ன எடுத்துருக்கோம், 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ 1 to 9 வந்து மொத்தம் 9 டைம்ஸ் தான் இருக்குது. அதான் 9 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 9 டைம்ஸ் தான் லூப் ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0 இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், மேபி இந்த இடத்துல இப்போ நான் 1ன்னு கொடுக்கல, இனிஷியல் நம்பர் வந்து 1 கொடுக்கலன்னா லூப் எங்கேருந்து ரன் ஆகும், 0லேருந்து ரன் ஆகும். ஸோ இப்போ தான் இது வந்து 10 டைம்ஸ் லூப் ரன் ஆகும்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம இனிஷியல் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 1 கொடுத்தா என்ன ஆகும், இந்த 0வை ஸ்கிப் பண்ணிடுச்சுன்னா அப்போ 1 to 9 மொத்தம் 9 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ லூப் வந்து 9 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ 9 டைம்ஸ் இந்த லூப் என்ன பண்ண போகுது, இந்த லூப்பை ரன் பண்ணி விட போகுது. இந்த பிளாக் ஆஃப் கோட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பிளாக் வந்து இது அவுட்டர் லூப். இந்த அவுட்டர் லூப் வந்து 9 டைம்ஸ் இந்த இன்னொரு லூப் ரன் பண்ண போகுது. ஓகேவா? இந்த இன்னொரு லூப் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 0, Iன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 0, I. ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் பாருங்கள், ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 0, 1. கரெக்டாக? ஸோ அப்போது 0, 1ஆக இருந்ததுன்னா 1க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ அப்போ லூப் எத்தனை டைம் ரன் ஆகும், ஒரு டைம் தான் ரன் ஆகும். 0 டைம் சொல்லக்கூடாது, 0ன்ற ஜஸ்ட் அ நம்பர். லூப் எத்தனை டைம் ரன் ஆக போகுது, ஒரு டைம் ரன் ஆகும். சரியா? ஸோ அந்த ஒரு டைம் ரன் ஆகும் நம்ம என்ன நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், I. ஸோ ஐயோட வேல்யூ என்ன இந்த டைம், 1. ஸோ அப்போ இந்த பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஐயோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? சிமிலர். ஸோ இப்போ லூப் ஐயோட வேல்யூ வந்து இந்த லூப் வந்து ஒரு டைம் ரன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகும், 9 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ செகண்ட் டைம் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ 2. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 2, இங்கே வேல்யூ 2ன்னு மாறிடும். ஸோ 2ன்னு மாறிடுச்சுன்னா I - 1. அப்போ 2 - 1 1. ஓகேவா? லூப் எத்தனை டைம் ரன் ஆகும், ஸ்டார்டிங் நம்பர் என்ன இங்கே, இனிஷியல் நம்பர் என்ன இங்கே 0. ஸோ 0, 1. ஸோ லூப் எத்தனை டைம் ரன் ஆக போகுது, 2 டைம்ஸ் ரன் ஆக போகுது. 2 டைம்ஸும் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம், ஐன்ற வேல்யூ. ஸோ ஐயோட வேல்யூ இந்த டைம் 2. ஸோ 2 டைம்ஸும் 2, 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி இப்போ ஐயோட வேல்யூ வந்து 9ன்னு வருது. ஸோ அப்போ ஜேயில் இந்த இடத்துல ஒரு ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வேல்யூ 9ன்னு மாறிடும். ஸோ 9.
ஸோ பிரிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஐன்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் என்ன வரும், லூப் ரன் ஆகும், 0ன்னு ரன் ஆகும். ஸோ அந்த லூப் ரன் ஆகும்போது இங்கே பிரிண்ட் என்ன பண்ணுறோம், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ என்ன, 9. ஓகேவா. செகண்ட் டைம் லூப்போட ரன் ஆகும்போது லூப்போட வேல்யூ, இந்த இன்னொரு லூப் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா, இன்னொரு லூப். ஸோ செகண்ட் டைம் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுவோம், 9. ஓகேவா. தேர்ட் டைம் 2. தேர்ட் டைம் வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ தேர்ட் டைம்னால நம்ம 3ன்ற நம்பர் எடுத்துக்கூடாது. லூப் ரன் ஆகும்போது 0, 1, 2 தான் ரன் ஆகும். ஸோ 2ன்னு இந்த லூப் ரன் ஆகும். ரன் ஆகும்போது பிரிண்டோட வேல்யூ என்ன, ஐ பண்ணுறோம். ஸோ ஐயோட வேல்யூ 9. ஸோ இந்த மாதிரி நம்ம 9 கொடுத்ததுனால 9 - 1 8. ஓகேவா. லூப் வந்து 0 to 8 டைம்ஸ் ரன் ஆகும் போது 0 to 8னா மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 9 டைம்ஸ் லூப் ரன் ஆகும். ஓகேவா, 9. ஸோ இந்த மாதிரி 9 நம்பர்ஸ் வந்து லைனாக பிரிண்ட் ஆகும். 0 to 8ன்றது மொத்தம் 9 நம்பர்ஸ் வரும். ஓகேவா. ஸோ அப்போ லூப் வந்து 9 டைம்ஸும் நம்ம பிரிண்ட் ஐ கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ வந்து 9ன்றதுனால 9 டைம்ஸும் ஐ பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஈஸியாக இந்த பேட்டர்ன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அந்த பேட்டர்ன் காட்டுறேன். வெயிட் செகண்ட். ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்குது. ஆனால் நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணால் எப்படி வரும், நார்மலாக ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணால் 1, 2 வந்து பக்கத்தில் வராது. ஸோ இப்படி தானே வரணும். ஸோ இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. நம்மளோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், எண்டு ஐயில் வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா நம்பர் வந்து நெக்ஸ்ட் நம்பர் பக்கத்தில் எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ இந்த லூப் ரன் ஆகும்போது பிரிண்ட் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. ஸோ செகண்ட் நம்பர் பாருங்கள், 2 இருக்கா. ஸோ ஃபஸ்ட் டைம் லூப்போட வேல்யூ வந்து 0ன்னு ரன் ஆகும்போது இங்கே 2 வந்துடும். அடுத்த டைம் லூப்போட வேல்யூ 1, அப்போ இன்னொரு 2 பிரிண்ட் ஆகிரும். ஓகேவா. ஸோ நம்ம இது எதுக்கு கொடுக்குறோன்னா, இந்த லூப் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லூப்பில் வந்து அந்த அவுட்டர் லூப்பில் வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் இந்த இது கொடுக்கலன்னா பக்கத்தில் வந்துடும் இப்படி. ஓகேவா. எல்லா நம்பர்ஸும் ஒரே லைனில் வந்துடும். ஸோ நமக்கு ஒரே லைனில் வரக்கூடாது. ஸோ 1 ஒரு ரோ, 2 ஒரு ரோ, 3 ஒரு ரோ, அந்த மாதிரி ரோஸ் வர்றதுக்காக நம்ம இந்த பிரிண்டில் வந்து கேப் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் கொடுத்தோன்னா ஒரு ஸ்பேஸிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்மளோட பேட்டர்ன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கான ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நான் உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ்லேருந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து வீடியோஸ் போடலாம். ஓகேவா. ஜஸ்ட் நான் ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம பேசிக்ஸ்லேருந்து வீடியோஸ் போடலாம்.